அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயக திருவிழா 2026 புதிய தலைமுறையின் சிறப்பு பேருந்து தமிழகம் முழுவதும் பயணித்து மக்களின் எண்ண ஓட்டங்களை பிரதிபலித்து வருகிறது. அந்த வகையில் ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது, அவர்கள் சார்ந்த பிரச்சனைகள், கோரிக்கைகள், எதிர்கால திட்டத்திற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக இங்கு காத்திருக்கிறார்கள். இது மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாத்தீங்கன்னா ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியில நம்ம ஆவடின்னு சொன்ன உடனே இந்தியாவிற்கான அந்த பாதுகாப்பு தளவாட பொருட்கள் இங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அப்புறம் மாநகராட்சியா தரம் உயர்த்தப்பட்ட பிறகு சென்னையிலிருந்து, அதாவது இங்க புறநகர் பகுதிக்கு அதிக அளவுல மக்கள் வருகை தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் கூடுதல் சிறப்பா இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட முதல்ல கேட்கிறேன், ஆவடியில நான் இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன விஷயத்த முன்வைப்பீங்க? ஆவடியோட பெருமை சொல்லனா நிறைய விஷயம் சொல்லலாம். புதுசா இப்ப கிடைக்கிற முதல்வர் படிப்பகமும் சரி, இப்போ இதே இந்த ஃபங்க்ஷன் நடந்து பின்னாடி இருக்கிற அறிவுசார் மையமும், அதுல இருந்து ஒரு 3 IAS பசங்களை தேர்ந்தெடுத்து நம்ம இந்தியா நாட்டுக்கு திருநாட்டுக்கு நம்ம அமைச்சிருக்கோம். இங்க பட்டாபிராமில் டைடல் நியூ பார்க்ன்றது பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய சாதனையா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த 5 வருஷத்துல நான் இங்க 11 வருஷம் ஆகுது. ஆனா இந்த 5 வருஷத்துல எனக்கு இங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். எங்களோட ஆவடி சட்டமன்ற தொகுதியா தனியா பிரிச்சதுல இருந்து எங்க சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சவங்க எல்லாருமே அமைச்சராக இருக்கிறாங்க 3 வாட்டியும். அது நினைக்கும் போது எங்களுக்கு ஆவடி சட்டமன்றத்தில் இருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். ஆரம்ப சுகாதார மையம் இப்ப கொஞ்சம் நிறைய டெவலப் ஆயிருக்க மாதிரி இருக்கு. நிறைய அங்கங்க அதிகமா இருக்கு ஆரம்ப சுகாதார மையம். அதுதான் ஆவடி நகராட்சியில இருந்து மாநகராட்சி ஆயிருக்கு. இது ஒரு குட்டி டவுன், குட்டி சிட்டி இன்னும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆவடியில கல்வி நிலையங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப தொடக்க கல்வியில இருந்து உயர்கல்வி துறைக்கு போறதுக்கும் நிறைய ஆவடி சுத்தி நிறைய பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வித்துறைகள் நிறைய இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இளம் தலைமுறைக்கு நல்ல வாய்ப்பான இடம். ஆவடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கும் தெரியும் தெரியல, கோர்ட் சாங்ஷன் ஆயிருக்கு ஆவடியில். ஆவடியில் கோர்ட் வரப்போகுது. அதை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மெட்ரோ ரயில் திட்டம் உருவாக்கியிருக்காங்க. அது இப்போ எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆகும். வரும் காலத்தில் அது சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஈஸியான இருக்கும். அதுக்கு நன்றி. இப்போ ஆவடி பகுதியில் சார் கோணாம்பேடு என்ற கிராம பகுதியில் 10 கோடி ரூபாய் செலவில் மேலே தனியார் பள்ளிகளை விட தரம் உயர்த்தப்பட்ட ஸ்மார்ட் பள்ளி உருவாக்கியிருக்காங்க. இது எங்களுடைய சுற்றுவட்ட எல்லா கிராமங்களுக்கும் குழந்தைங்களுக்கு வசதியாக இருக்கு. ஓகே, இப்போ நீங்க சிறப்புகளை சொல்லியாச்சு. இப்போ நம்ம இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ண நல்லா இருக்கும். இந்த என்னென்ன பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்றத போலாம். இந்த பக்கத்துல யாராவது? திருவேற்காடு நகராட்சியில இருந்து வந்திருக்கேன். திருவேற்காடு நகராட்சியில அயனபாக்கம் ஏரி இருக்குது. அந்த ஏரி சுற்றுலாத்தலமாக படகு சவாரி, வாக்கிங் போறதுக்கு அது மாதிரி இது அமைச்சு கொடுத்தனா சுற்றுலாத்தலத்துக்கு நல்லா வளர்ச்சியா இருக்கும். என்ன பிரச்சனைகள் கேக்குறேன்? நீங்க இந்த தொகுதியில இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க எதை சொல்லுங்க? கழிவு நீர் எல்லாம் கலக்குது, அதெல்லாம் கலக்குது. நல்ல பாயிண்ட். அது அப்புறம் ஆரம்ப சுகாதார ஓபன் பண்ணிருக்காங்க. புளியம்பேடுல அது போக்குவரத்து வசதி இல்ல. நம்ம போக்குவரத்து வசதி இல்ல. அது இங்க உள்ள வச்சிருக்காங்க ஒரு இடத்துக்குள்ள. ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு செல்லக்கூடியதுக்கு பேருந்து வசதி இல்ல. ஓகே, இந்த பக்கத்துல இருந்து அயனம்பாக்கத்தில் 5வது வார்டு பாட்டன் குளம்னு ஒரு குளம். அது 4.25 சென்ட், 1,68 லட்ச ரூபா நிதி ஒதுக்கி 2022 பணி தொடங்கினாங்க. பணி எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஆனால் அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லாமல் இன்றைக்கி அது சமூக விரோதிகள் கூடாரமாக மாறிடுச்சு. மக்களுடைய பணம் 1,68 லட்ச ரூபா செலவு பண்ணி பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அவலமாக தான் நாங்கள் பார்க்குறோம். 2வது, இந்த தொழிலாளர் நல வாரியம்னு ஒரு அமைப்பு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தொடங்கி வச்ச ஒரு அமைப்பு இன்னைக்கு படிப்பறிவு இல்லாதவங்களை ஆன்லைன் மூலயமா தன்னுடைய கல்வி உதவி தொகை பெறுறதுக்கும் உறுப்பினராக சேர்றதுக்கும் அந்த ஒரு சிஸ்டத்தை இவங்க வந்த பிறகு பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய சிக்கல் இருக்குது. ஆன்லைனில் போய் பதிவு பண்ணுற அளவுக்கு தொழிலாளி படிச்சிருக்கானா? படிச்சிருப்பு இல்லை. அவங்க ஒரு நெட் சென்டரை நாடி போகிறாங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டெலாம் பதிவு பண்ணுறாங்க. ஒரு 24 நாள் டைம் எடுத்துக்குவாங்க. அந்த 24 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கடைசி நாளில் தான் அந்த அதிகாரி பார்க்குறாரு. பார்த்துட்டு தெளிவு உரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷன் கார்டு இதையே தொடர்ந்து 4 மாசமா திருப்பி அனுப்புறாரு. நீங்க நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? நான் அந்த தொழிலாளர் அமைப்போட ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கிறதுனால எனக்கு அதோட பாதிப்பு எனக்கு தெரியும். நெட்டு மூலயமா பண்றதை விட்டுட்டு ஏற்கனவே கடந்த ஒரு 50 ஆண்டு காலமா இருக்கிற மாதிரியே சாதாரண நடைமுறையை ஒரு தொழிலாளிக்கு கொடுத்தாங்கன்னா
அந்த நல வாரியம் சரியான பயன்பாட்டுக்கு மக்களுக்கு பயன்படும். ஆன்லைன் முறையில இல்லாம ஏற்கனவே பின்பற்ற அதே நடைமுறையை பின்பற்றணும் அப்படின்றது உங்களுடைய ஆமாங்க. சொல்றீங்க. ஓகே, இந்த பக்கத்துல இருந்து உங்களோட பிரச்சனைகள் நீங்க நேரடியா சந்திச்சது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நாங்க நேரடியாக சந்திச்சது என்னன்னா, எங்களுடைய வார்டு வந்து 24வது வார்டு. நாங்க வந்து 50 வருஷமா ரேஷன் கடையே கிடையாது. எங்களுக்கு ரேஷன் கடையே வந்துச்சு. அது வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினர் மூலியமா வந்துருச்சு. அந்த ரேஷன் கடையும் அவர் சொந்த நிதியிலிருந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த உருவாக்கி கொடுத்த சட்டமன்ற ரேஷன் கடையிலிருந்து ஷேடோ இருக்குங்களா, மக்கள் வந்து இந்த மழை காலத்துல நிக்கிறதுக்கான வசதி இல்லாம இருக்கிறது, அமர்றதுக்கான வழியும் இல்லாம இருக்கு. ஸோ அதை அமைச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் ஆவடி மாநகராட்சி 19 மற்றும் 37வது வார்டு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி கிழக்கு மற்றும் மேற்கு கோபாலபுரம் இந்து காலேஜ் பக்கத்தில் இருக்கு. எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது சார். பல முறை நாங்கள் கலெக்டருக்கு, சிஎம் செல்லுக்கு எல்லாரும் கூட லெட்டர் அனுப்பிச்சோம். அந்த லெட்டர்லாம் கையில் வச்சுருக்கோம். இதுவரையும் நாங்கள் வந்து ஒரு மழை பெஞ்சா 3 மாதம் ஊருள்ள போக முடியாது சார். முட்டியளவு தண்ணி நிற்கும். 30,000 குடும்பங்கள் இருக்கும். ரோடு சரி கிடையாது சார். ஸ்ட்ரீட் லைட் இல்லை சார் நிறைய தெருவில். ஒரு தெரு கூட போர்டே கிடையாது, ஸ்ட்ரீட் போர்டே கிடையாது சார். ஒன்றுமே அடிப்படை வசதியே இல்லாத வாழ்ந்துட்டுருக்கோம். இத்தனைக்கும் நாங்கள் வந்து எம்டிசிக்கு கொடுத்தோம், மினி பஸ் வரவே இல்லை சார். ஒன்றுமே எந்த வித அடிப்படை வசதி இல்லாத குறைஞ்சது 38 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். எந்த ஆஃபீஸ் எங்கெங்கே போகிறோம், எங்கே எல்லாருக்கும் லெட்டர் கொடுத்துருக்கோம். இதுவரையும் முக்கிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, இந்த பக்கம் ஆவடியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான போக்குவரத்து நெருக்கடி. இதில் வந்து எல்லா பகுதியிலுமே திருவேற்காடாக இருக்கட்டும், ஆவடியாக இருக்கட்டும், திருநின்றவாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலுமே வந்து கடுமையான போக்குவரத்து நெருக்கடி. காலை மாலை நேரங்களில் வந்து பள்ளிக்கூட பசங்க வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய கஷ்டப்படுறாங்க. இதுக்கான விஸ்தரிப்பு திட்டத்தை வந்து ஏற்கனவே கொண்டு வந்தாங்க. அதாவது கோலடியிலிருந்து பூந்தமல்லி ரோடு வழியாக ஆயில்சேரியிலேருந்து பட்டாபுரம் போகிறதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் ஒன்று ஏற்படுத்தினாங்க. அந்த திட்டம் அப்படியே கடப்பில் இருக்குது. அதே மாதிரி பூந்தமல்லி ரோடு, என்எம் ரோடு, இந்த ரோடை வந்து அகலப்படுத்தணுன்ற திட்டமும் அதுவும் கடப்பில் இருக்குது. அதே மாதிரி சிடிஹெச் ரோடு 4 வழி பாதையாக மாற்றணும்னு சொல்லி அது வந்து 8 வருஷமாக அந்த திட்டம் அப்படியே கடப்பில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சின்னமங்கல் தெரு, காமராஜர் ரோடு, கோயில் பதக மெயின் ரோடு, இந்த 3 ரோடு அகலம் பண்ணி போக்குவரத்துக்கு அந்தந்த ஏரியாவில் வந்து குறுக்கு இருக்கக்கூடிய பகுதியை ஜாயின் பண்ணுறதுக்கான சிஎம்டியில் வந்து ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்குனாங்க. அது 3 வருஷமாக அதுவும் பெண்டிங்கில் தான் இருக்குது. சேம் பஸ் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பூந்தமல்லி சைடு, மதுரவாயில், கோயம்பேடு இதெல்லாம் போகிறதுக்கு டைரக்ட் போகிறதுக்கு முடியல. அதே மாதிரி இந்த பருத்திப்பட்டு பாடியிலேருந்து இப்போ வரணும்னா அந்த பருத்திப்பட்டு வழியாக அந்த சைடும் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த சைடும் ரோடு கொஞ்சம் பெருசு பண்ணி எம்டிசி பஸ்லாம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக. சாலை வசதிக்கு சொல்லுவீங்க. சிரமங்கள் இருக்கு உங்களுக்கு இங்க பிரச்சனைகள்னு சொல்லுவீங்கன்னா நீங்க வேற ஏதாவது குறிப்பிட்டு சொல்லுவீங்க? பஸ் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். வண்டியில போகும்போதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஏன்னா ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கிறதுனால டிராஃபிக் ஜாம்லாம் நிறைய இருக்கு. ஸோ அது ரோடு கொஞ்சம் விரிவுபடுத்தினா கரெக்டா இருக்கும். ஓகே, நன்றி. அதே மாதிரி இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆவடி தான் முக்கிய நகரமாகவும் இருக்கு. வேற என்ன விஷயங்களை நீங்க இங்க சந்திக்கிறீங்க, ஃபேஸ் பண்றீங்க? ஆவடியில் பெருமைப்படக்கூடிய விஷயம் நம்முடைய பாதுகாப்பு தளவாடம் இங்கே இருக்கு. அது இந்தியாவிலேயே பெரிய ஒரு விஷயம் இங்கே இருக்கிறதுனால ரொம்ப பெருமைப்படுறோம். அதே மாதிரி இந்த நகராட்சி முடிஞ்சு ஆவடி மாநகராட்சி ஆன பிறகு அதுக்கு முன்பு 30 வருஷமாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம்னு ஒன்று இங்கே இருக்குது. அதுவும் பெருமைப்படக்கூடிய விஷயம். அந்த நம்ம வார்த்தையிலே நம்ம சொல்லலாம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம்னு தான் சொல்கிறோம். ஆனால் இது வரைக்கும் 33 வருஷமாயும் ஒரு சொட்டு தண்ணி கூட ஒரு வீட்டுக்கு கூட குழாய் மூலமாக கொடுக்க வசதி இல்லாத ஒரு நிர்வாகம் தான் நடந்துகிட்டு இருக்கிறது. அதை விட கேவலமான விஷயம் என்னென்னா, நகராட்சி பக்கத்தில் ஒரு கழிப்பிடம் திறந்து வச்சுருக்காங்க. அந்த கழிப்பிடம் வந்து நம்முடைய பாரத பிரதமருடைய ஸ்வச் பாரத் அந்த மூலமாக திறந்தாங்க. இன்றைய வரைக்கும் அந்த கழிப்பிடத்தை திறக்க முடியாத ஒரு இழிநிலை. பெண்கள் போனால் மார்க்கெட்டுக்கு போகும்போது எந்த இடத்துலையும் போக முடியாது. பப்ளிக் கன்வீனியன்ஸ் நோ. இது வந்து ரொம்ப அவமானப்படக்கூடிய விஷயம். அதே மாதிரி சாலை வசதிகள் 40 வருஷமாக கிடையாது. குடிநீர் வசதி கிடையாது. கழிவுநீர் வசதி மீன்ஸ் மழைநீர் கால்வாயை, அதாவது மழைநீர் கால்வாயாக மாற்றி வச்சுருக்காங்க. அதை எவ்வளவோ பேர் வந்த எல்லா எம்எல்ஏக்கள்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அதாவது வந்து இது வந்து காழ்ப்புணர்ச்சியாக இல்லை, சமூக ஆர்வலராக நான் இதை சொல்கிறேன். இதை வந்து இன்றைய வரைக்கும் அதை நிறைவேற்றம் பண்ணி கொடுக்கல. ஒரு சிறு மழை பெய்தா கூட ரோட்டில் சாக்கடை தண்ணி தான் வரும். பசங்களை நைட்ல கிளாஸ்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு போறப்போ அந்த மாடுங்க பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார் ரோட் ஸ்ட்ரீட்ல. அப்ப என்னன்னா அதை ஃபுல்லா பிளாக் பண்ணிடுது. அப்ப அதை நம்ம கிளியர் பண்ணிட்டு போறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அந்த இடத்துல. அது கொஞ்சம் கிளியர் பண்ணா நல்லா இருக்கும். பிளஸ் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் போது பக்கத்துல இருக்க கடைக்கு கூட பசங்களை தனியா அனுப்புறதுக்கு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு. நாய் பிரச்சனை பிளஸ் மாடு பிரச்சனை. இதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகேமா, நன்றி. இந்த பக்கத்துல இருந்து ஆவடி பகுதியில் 7 லட்சம் மக்கள் வசிக்கின்றார்கள்.
இவர்களுக்கு மருத்துவ வசதி தேவை என்று நீண்ட காலமாக சமூக ஆர்வலர்கள் போராடியதன் பயனாக இந்த மருத்துவமனை 40 கோடி ரூபாய் செலவில் விரிவுபடுத்தப்பட்டு 4 தளங்களுடன் தற்போது கட்டப்பட்டு 2023 திறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட வெறும் 10 டாக்டர் மட்டுமே ஏற்கனவே இருந்த டாக்டர் தான் செயல்படுறாங்க. இன்னும் 30 டாக்டர் நியமிக்கப்பட வேண்டியிருக்கு. நாங்களும் தொடர்ந்து இதுக்காக முறையிட்டோம். இதுவரை நியமிக்கப்படவில்லை. இருக்க 10 டாக்டர்களும் அயல் பணி, அதாவது டெப்டேஷன் சொல்லிட்டு திருத்தணி, திருவள்ளூர், பொன்னேரி என்று அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதேமாதிரி வெறும் 18 செவிலியர் இருக்காங்க. இன்னும் 35 செவிலியர் தேவை இருக்கிறாங்க. மருத்துவ பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், பாதுகாவலர்கள் தேவை இருக்குது. அதே மாதிரி அவுட் போஸ்ட் தேவை இருக்குது. அடிக்கடி சமூக விரோதிகள் உள்ளே போயிடுறாங்க. நானும் நம்ம சார்லாம் கூட நம்ம கமிஷனர் ஆஃபீஸில் போய் ஒரு தடவை மனு கொடுத்தோம் அவுட் போஸ்ட் போடணுன்ட்டு. 1 மாதம் அங்கே காவலர்கள் வந்து இருந்தாங்க. அதோட இல்லை, அது அவுட் போஸ்ட் போடணும். இப்படி தொடர்ந்து மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வெளியே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா ஒரு அவசர சிகிச்சைக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவை இருக்குது. இதை வந்து எல்லாம் செஞ்சாங்கன்னா மக்கள் வந்து எல்லாத்துக்கும் பயன்படும். இந்த அவசர சிகிச்சைக்கு வர்றவங்கெல்லாம் வெறும் ஃபஸ்ட் எய்டு பண்ணிவிட்டு கேஎம்சிக்கும் ஜிஹெச் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கும் பரிந்துரை செய்து அனுப்புகிறாங்க. அதுக்குள்ளே கோல்டன் ஹவர்ஸில் பல இறந்துடுறாங்க. சட்டமன்ற அடுத்து வர்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கு வந்து முழுமையாக இந்த ஆஸ்பத்திரி செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நீங்க ஆவடியில எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த குப்பையை பாத்தீங்கன்னா கழிப்பு அவங்க எடுக்கிறதுக்கு வருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம அங்கங்க சந்துக்களை பாத்தீங்கன்னா இன்னமும் குப்பைகளை வந்து பேக் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் போட்டுட்டு தான் இருக்காங்க. நான் இருக்கிறது வந்து ஆவடி கவரப்பாளையத்துக்கிட்ட இருக்கேன். அங்கேயுமே நீங்க என்ட்ரன்ஸ்குள்ள போனீங்கன்னாவே உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல அவ்வளோ குப்பை இருக்கும். அவங்க எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம மக்கள் அங்க வந்து போடுறாங்க. ஸோ நம்ம மக்களுமே அது திருத்தப்படணும் தான். பட் பாக்ஸ் வச்சாங்கன்னா அங்கே நல்லா இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி நீங்க மெயினா பாத்தீங்கன்னா மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே நீங்க மகளிர் எப்போ வேணாலும் போகலாம். அங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ குப்பை இருக்கும். நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இப்படி திரும்பும் போது அவ்வளோ குப்பை இருந்தா அங்க அபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அந்த சாலையை தான் நடந்து நம்ம போயிட்டு வரணும். அவ்வளோ குப்பை இருக்கும். மாடு, நாய் எல்லாத்தையும் அதை கடிச்சு போட்டு நம்ம குழந்தைங்க அது நல்லதே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருந்தும் இப்படி நடக்குதுன்றது தான் என்னுடைய பாக்ஸ் இல்லாத நம்ம வீட்டுல வச்சுக்க முடியாதுன்றதுனாலதான் எல்லாருமே அந்த இடத்துல தூக்கி போடுறாங்க. சோ அது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். பாக்ஸ் எல்லா இடத்துலயும் வச்சாங்கன்னா நல்லா தொட்டிகளை வச்சு சரியான முறையில பராமரிக்கணும். இந்த பக்கத்துல இந்த வேறு இங்கேயுமே வந்து ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா வந்து இந்த ரோடை வந்து விரிவுபடுத்தினாங்க. ஒரு 10 to 15 years பேக் இருக்கும் இது. ஆனா இதை நம்ம திருப்பி கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு ஸ்டார்ட் ஆகி பூந்தமல்லி வரைக்குமே வந்து நம்ம கிட்ட ஃபுல்லா மரம் இருந்துச்சு. ஸோ இந்த ரோட்ல போகும்போதே வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்கும், அழகா இருக்கும், பார்த்துட்டு போகிறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம அதை பழைய மாதிரி கொண்டு வரணும், சைடில் மரங்கள் நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். சார் இந்த பக்கம் ஸ்கூல் அதிகமாக இருக்கு. அப்போ வந்து பசங்க வந்து சைக்கிளில் வர்றது வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த சேஃப்டியும் கிடையாது. ஏன்னா ரிவர்ஸாக வந்து 2 வீலர்ஸ் இல்லை ஆட்டோ எப்படி வேணால் போயிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு சேஃப்டியே கிடையாது. அதுக்குன்னு சொல்லி ஒரு நோம் இருக்கணும். இந்த ஃபுட்பாத் சொல்லி வச்சிருக்காங்க, ஸ்ட்ரீட் ஃபுட்டாக மாற்றிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிட்டு பசங்களோட சேஃப்டி பார்க்கணும். அதுக்காக கொஞ்சம். ஓகேமா, நன்றி. வேற ஏதாவது பிரதான பிரச்சனைகளா இருக்கா? ஆவடி வசந்தம் நகர் வந்து சந்திரா சிட்டின்னு ஒரு ஏரியா இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லேக் பார்க்கில் ரொம்ப தண்ணி வந்து அது வழியாக தான் ரொம்பிச்சுன்னா அந்த ரோட்டில் வழியாக தான் உள்ளே தான் போவோம். அந்த தண்ணி எல்லாமே சாலை வழியாக தான் போவோம். ஸோ அதுக்காக இந்த 5 ஆண்டு ஆட்சியில் வந்து அதுக்கு வந்து சில திட்டங்கள்லாம் பண்ணி சீரமைச்சாங்க. பட் இருந்தாலும் கூட அது இன்னும் சில பராமரிப்புகள் செய்ய வேண்டியது இருக்குது. இன்னும் நீர் தேங்குது. அங்கே சென்ட் பீட்டர்ஸ் காலேஜோட காம்பவுண்ட் ஒன்று இருக்குது. அந்த காம்பவுண்ட் இருக்கனால தண்ணீர் போக இடம் இல்லை. ஸோ அங்கே இருக்காங்க ஒரு 1000 வீடுகள் இருக்குது அந்த பகுதியில். ஸோ அந்த 1000 வீடுகளும் இதனால் வந்து பாதிப்பு உள்ளடையுது. ஆனால் வந்து இப்போ அந்த சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து அந்த காம்பவுண்ட் செவரு போட்டிருக்கிறது வந்து சரியா இல்லை அது தப்பான்றது வந்து ஏன்னா அது ஆக்கிரமிப்பா இல்லையான்றது வந்து மக்களுக்கே தெரியல. அது வந்து ஒரு வாட்டியும் மக்கள் வந்து அதை போய் உடச்சி தள்ளிடுறாங்க காம்பவுண்டு போட்டாலும். ஸோ அதை சரியான ஒரு தீர்வு கொண்டு வந்தாங்கன்னா அந்த காலேஜுக்கும் பிரச்சனை இல்லை, அங்கே இருக்க வாழக்கூடிய மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தேவி நகரில் பார்த்தீங்கன்னா நீர்நிலை இருக்குன்னு சொல்லி அங்கே வந்து நிறைய வீடுகள் வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சாலுமே சில இடங்கள்ல அங்கே நீர் நிற்கிறதில்ல, மழை தண்ணி ஏறுறது கிடையாது. சில இடத்துல ஏறுது, முன்னாடி இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாம் மழை தண்ணி ஏறதில்லை. பட் ஆனாலும் அங்கே வந்து பல லட்சங்களை செலவு செய்து இன்றைக்கி வந்து மக்கள் வீடு கட்டியிருக்காங்க. அந்த மக்கள் ஒரு முறையும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட போய் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அவர் ஒரு முறையும் பேசி அந்த மக்களுக்கான உதவிகளை செஞ்சுட்டு தான் வராரு. பட் அங்கே இருக்கக்கூடிய இப்போ என்னென்னா அங்கே தண்ணீர் நிஜமாக இந்த ஜென்ரேஷனுக்கு இன்றைக்கி இந்த ஆண்டு தேங்குதா அப்படின்ற ஒரு ரீஇன்ஃபர்மேஷன் எடுக்கணும். போய் ரீசெக் பண்ணி அங்கே நீர் தேங்குதா இல்லையான்றதை கன்ஃபர்மேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றலாமா வேணாமன்ற ஒரு மறுசீலனை செய்யணும் அதை. ஏன்னா அது பழைய டேட்டா வச்சு இன்றைக்கி வரைக்கும் அதை காலி பண்ணணுன்ற ஒரு தீர்மானத்திலே இருக்காங்க.
பட் அது வந்து இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு அது கரெக்டா இல்லைன்றத வந்து இது பண்ணணும். நன்றி. இங்க வந்து நிறைய பார்க் இருக்கு சுத்திலும் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து நிறைய பார்க் வந்து கேளிக்கை சின்ன சின்ன பார்க் வந்து குழந்தைங்க விளையாடுறது நிறைய இருக்கு. அது வந்து இனிஷியலா வந்து அமைச்சர் வச்சு திறந்து வைக்கிறாங்க. திறந்து வச்சு அந்த 1 மாசம் வரையும் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா இருக்கு, தண்ணி ஊத்தி செடிங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மாசம் 3 மாசம் வரை பூட்டி வச்சிடறாங்க, இல்ல வந்து சரியா மெயின்டைன் பண்றது இல்ல. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. பராமரிப்பு வந்து கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும். அது இந்த ஆவடி பகுதியில வந்து சென்னைக்கே குடிநீர் தரக்கூடிய புழல் ஏரியோட வரத்து பகுதியெல்லாம் இங்கே தான் இருக்குது. மெயினாக தண்ணி புழல் ஏரிக்கு வரக்கூடிய பகுதி கிருஷ்ணா வாட்டர் கால்வாய் வழியாக ஆந்திராவிலேருந்து தண்ணி வருது. ஏனைய தண்ணீரெல்லாம் வந்து வரத்து பகுதியெல்லாம் இந்த வடிகால் பகுதியில் திருமுல்லை வாயில் இந்த கோவில் பதாகை அந்த மாதிரியான பகுதி பூம்புல் நகர் எல்லா பகுதி தண்ணியும் புழல் ஏரிக்கு தான் வருது. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னென்னா வரத்து கால்வாய்கள்லாம் அடைக்கப்பட்டு முழுக்க சாக்கடை தண்ணி மட்டும்தான் வருது. மழைநீர் கால்வாயின்ற பேரில் ஒரு 2 கிலோமீட்டர் திருமுல்லைவாயில் முதன்மை சாலையிலேருந்து 2 கிலோமீட்டர் பச்சையம்மன் கோயில் வழியாக போனீங்கன்னா 2 கிலோமீட்டர் தள்ளி ஏரி இருக்குது. 2 பக்கமும் காவா போட்டு சைடில் இருக்க எல்லா பகுதியிலிருந்தும் தண்ணி அதில் சேர்ந்து வெறும் சாக்கடை போய் சேருது. அது மாதிரி சரஸ்வதி நகர் முதன்மை சாலையாக இருக்கட்டும், வெங்கடேஸ்வரா நகர் பகுதியாக இருக்கட்டும், எல்லா பகுதியிலிருந்தும் ஏராளமான சாக்கடை. எந்த அளவுக்கு வெயில் அடித்து வறண்டு போனாலும் இந்த தண்ணி தேங்குற அளவுக்கு நிற்குதுன்னா முழுக்க சாக்கடை கலக்குது. இந்த ஆவடி மாநகராட்சி அதுக்கு ஒரு தடை ஏதாவது தடுப்பு பண்ணணும். ஒரு 1000 வீடு கொண்ட ஃப்ளாட்ஸ் இருக்குது. 2 தடவை ஃபைன் கூட போட்டாங்க, உள்ளே போய் ஆய்வு செய்து அந்த ஃபைன் போட்டாங்க. அப்படி இருந்தும் அங்கேருந்து இரவில் அதுக்காக ஒரு பணியாளரை வச்சு சாக்கடையை ஏரியில் திறந்து விடுறாங்க. கழிவுநீர் கலப்பதை தடுக்கணும். என்னோட ஆவடி என்னோட பெருமை, நான் கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட என்னன்னு கேட்டால் இந்த ஆவடியில் இருக்கிறதுக்கு இது முன்னாடி இருந்த வளர்ச்சிக்கும் இப்போ இந்த ஃபாஸ்ட் 5 இயர்ஸாக இருந்த வளர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது அன்பிலீவபிள், நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி, அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு மக்கள்கிட்டையும் சரி எல்லாருக்கிட்டையும் சரி. அதாவது இப்போ நம்ம நதிநீர் மேம்பாடுன்னு சொல்லிட்டு நம்ம உலக லெவலில் நதிநீர் மேலாண்மை நதிநீர்னு பேசிட்டு இருக்கோம். பூர்வீகமாக இங்கே ஆவடியில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இந்த கூவம் எப்படி இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த கூவத்தோட நிலைமை என்னன்றது எல்லாருக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனா வந்து நதிநீரை வந்து நம்ம அந்த கூவத்தை சீரமைக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற, அதாவது பாலத்திலேருந்து பார்க்கும்போது மட்டும் அந்த பொக்லைன் இயந்திரங்களை வச்சு சீரமைக்கிறாங்க. வருடம் இது நடக்குது. போன வருடம் நடந்துச்சு, இந்த வருடம் நடக்குது. மழை பெய்யறப்ப ஒவ்வொரு டைம்லயும் இது நடக்குது. ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ட்ரோன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை செடி, அங்க ஒரு செக் டேம் இருக்கு. அந்த செக் டேம்ல தான் தண்ணியை வந்து இது பண்றாங்க, அதாவது பிளாக் பண்ணி அனுப்புறாங்க. அந்த செக் டேம்ல பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை செடிகளும் விசஜந்துக்களும், நாங்க ஆக்சுவலா வந்து இங்க அந்த ஏரியாவுக்கு வரும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நன்னீர் பறவைகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, வாத்து, அந்த மாதிரி நாரைகள், அந்த மாதிரி பெரிய நல்ல நன்னீர் பறவைகள் நிறைய இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுல மீனும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஃபாஸ்ட் 4 இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்த வெளியில இருந்து எடுத்துட்டு வராங்க இல்லைங்களா, சாக்கடை கழிவுகள் இருக்காங்களா, அதை வந்து ஓப்பனாவே கொண்டு வந்து டே டைம்ல, முதல்ல நைட்ல பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப டே டைம்லயே கொண்டு வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை யாருமே கேட்கறதே கிடையாது. அது 100 பேர் போவாங்க, 100 பேர் வருவாங்க, எல்லாருமே கேட்கறது கிடையாது. அது மாதிரி வந்து அசுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பறவைகள்லாம் வந்து இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. இப்போ வந்து அது வந்து ஒரு சாக்கடை நிரம்பி போய் ஒரு யாருமே பயன்படுத்த முடியாத ஒரு மீன் பிடிக்க முடியாம யாருமே இருக்க முடியாத இடத்துக்கு அந்த கூவம் வந்து வேஸ்டா போயிடுச்சு. அது 50 வருஷமா பட்டாபுராமில் இருக்கோம். இப்போ இந்த ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா WBM ரோடுன்னு போட்டாங்க டவுன்ஷிப் இருக்கும்போது, நல்லா இருந்தது. தென் தார் ரோடு வந்தது முனிசிபாலிட்டி. இப்போ கான்கிரீட் ரோடு போடுறாங்க. கான்கிரீட் ரோடு போட்டது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. பட் அது போட்ட பேருக்கு ஒரு 2 மந்த்ஸில் இடிக்கிறாங்க. ஏன்னா மெட்ரோ வாட்டர் கொடுக்கணும், அது கொடுக்கணும். நிறைய ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவடி முனிசிபாலிட்டி கீழே எல்லாம் போயிட்டுருக்கோம். ரோட் டேமேஜ் பண்ணியிருப்பாங்க இவங்களே, அந்த மெட்ரோ வாட்டர் கொடுக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது IUDM ஸ்கீம்னு ஒன்று கொண்டாந்தாங்க ட்ரைனேஜுக்கு. அந்த IUDM ட்ரைனேஜ் வந்து இட் இஸ் எம்டி, வாட்டர் போகிறது இல்லை. அதில் ரீசன் என்னன்னா இவங்க சின்ன பைப் வைக்கணும் ரோட்லேருந்து தண்ணி போகிறதுக்கு, அது வைக்கல, அப்படியே மூடிட்டாங்க லைக் சிமிட்டரி. ஸோ இட் இஸ் நோ பர்பஸ். எங்கள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கும் ரோடு வரைக்கும். நம்ம அந்த மேலேயும் ஏற முடியாது, எல்லாம் ஏற்றி அந்த ஃபுட்பாத்தில் ஏறணும்னு சொல்லுவாங்க. ஃபுட்பாத் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. இது இவங்க ஸ்டெப் எடுக்கலாம். சிஎம் செல்லுக்கு பல தடவை லெட்டர் போட்டிருக்கேன். இது உங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. நன்றி. இந்த பக்கத்துல இருந்து நம்ம ஆவடியில் வந்து மெடிக்கல் காலேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணோம் சார், அது ஒரு கோரிக்கை. அதே மாதிரி நல்ல ஒரு விளையாட்டு மைதானம் வேணும். இங்கே வந்து நிறையா டாஸ்மார்க் சுற்றி நிறையா இருக்குது. அதுவும் மெயின் ரோட்டில் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் குறைக்க முடியல, படிப்படியாக குறைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதை குறைக்கணும், அது ஒரு கோரிக்கை. ரெண்டாவது ஒரு நல்ல விளையாட்டு மைதானம் எல்லா இடங்கள்லையும் வந்து விழிப்புணர்வு வந்து நல்ல இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வமாக காட்டணுங்கிறது வரணும். மூணாவது வந்து மெடிக்கல் காலேஜ் இங்கே வரும். ஓகே, மருத்துவக் கல்லூரி, விளையாட்டு மைதானம், அந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கை கேட்டிருக்கீங்க. திருவள்ளூர் நகராட்சிக்கு பாதாள சாக்கடை வேண்டுங்க. CTS ரோடு இருக்குங்களா, இதை அகலப்படுத்தவே மாட்டேன்றாங்க. இதை அகலப்படுத்தினா நிறைய தொழிலும் வழங்கும்,
மக்களுக்கும் இதுவாக இருக்கும். அந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணவே இல்லை, 5 வருஷம் ஆச்சு. அந்த பட்டாபுரம் பிரிட்ஜு ஓப்பன் பண்ணவே இல்லை, அதையும் பண்ணணும். சுடுகாடுக்கு எங்கள் ஊருக்கு சரியில்லைங்க, கேஸ் தண்ணி எரிச்சிட்டு இருக்காங்க, மின் இது வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவடி திருன்ற ஊர் எல்லாத்துலேயுமே வந்து இறைச்சி கூடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எங்கள் ஊரில் 25 லட்ச ரூபாயில் கட்டியிருக்காங்க இறைச்சி கூடம். அது திறக்கவே இல்லை, இன்னும் 15 வருஷம் ஆகுது, இன்னும் திறக்கவே இல்லை. இதெல்லாம் திறந்தாங்கன்னா மக்கள் வந்து நல்லா தரமான இறைச்சி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கோரிக்கைங்க. அண்ணனூர் ரயில் நிலையத்திலேருந்து சார் இப்போ அண்ணனூர் பக்கம் வர்றதுக்காக வழியே இல்லைங்கய்யா. அதாவது ஃப்ரண்ட் சைடு வரணும்னா இப்போ வந்து ரயில்வே யார்டு வந்து பெருசாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சின்னதாக இருந்தது ரயில்வே யார்டு, இப்போ பெருசாக்குனதால வந்து இறங்கி வர்றதுக்கு வழி கிடையாது. பேக் சைடு மட்டும்தான் அண்ணனூர் பக்கம், நம்ம அண்ணனூர் ரயிலிருந்து அண்ணனூர், ரெட்டிப்பாளையம், கோணாம்பாடு இந்த சைடு வர்றதுக்கு வழி கிடையாது. பேக் சைடு வர்றதுக்கு மட்டும் ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அதாவது ஃப்ரண்ட் சைடு வழி கிடையாது, பேக் சைடில் வழி இருக்கு. அந்த பக்கம் வரணுனாலும் கஷ்டம் எங்களுக்கு. ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு கூட கிடையாது. நாங்கள் பைக் எல்லாம் எடுத்துட்டு போய் விட்டா கூட நோ பார்க்கிங் எடுத்துட்டு போய் வச்சிடறாங்க. எங்களுக்கு ஒரு சைக்கிள் ஸ்டாண்டாவது பேக் சைடில் ஒரு சைக்கிள் ஸ்டாண்டாவது வேணும். பட்டாபிராமில் டைடல் பார்க்கு மக்களோட கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. 1.5 வருஷம் ஆச்சு. அதில் ஒரு 6 கம்பெனி தான் இப்போ இருக்குது. 2 கம்பெனி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. கிட்டத்தட்ட 15,000 பேர் வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி 500 பேர் கூட வேலை செய்யலை. அது முக்கியமாக அதனுடைய வாடகையை குறைச்சி அதில் எல்லா கம்பெனிங்களும் அதில் வந்து முழுமையாக பயன்படுத்தணும். 1. 2வது வந்து பேஸ் 1 தான், அது பேஸ் 2, 3 எல்லாம் இருக்குது, தொடங்கணும். பேஸ் 1 வந்து முடங்கி போய் கிடக்குது, அது முழுமையாக பயன்படுத்தணும். 2வது அது பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜு 11 வருஷம் ஆச்சு, இனி பாதி தான் திறந்துருக்காங்க. அது திறந்து 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் மிச்சம் பாதி அப்படியே இருக்குது, ஒன் வேல தான் இருக்குது. அதையும் வந்து திறக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவல் வாங்கும்போது ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் 30 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. சீவேஜ் வாட்டருக்கும் மெட்ரோ வாட்டருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எதுக்குமே இது வரைக்கும் கனெக்ஷனே கொடுக்கல. அப்படி கொடுக்காதப்ப அது வாங்கி வச்சிருக்க அந்த அமௌண்ட்டை ஆவடி மாநகராட்சி ரீஃபண்ட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சுற்றி இருக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 அப்பார்ட்மெண்ட் இருக்குது நம்மகிட்ட. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் டெபாசிட்டாக 30 லட்ச ரூபா வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு 60 லட்ச ரூபா மினிமமாக வாங்கி வச்சிருக்காங்க. அந்த தொகையெல்லாம் திருப்பி கொடுத்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பெண்கள் உங்களுடைய கோரிக்கை என்ன சொல்லுவீங்க? நான் வந்து ஆக்சுவலாக ஹிந்து காலேஜ்லேருந்து அந்த FCI ரோட்ல இருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பஸ்ஸஸோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து வயசானவங்க எல்லாமே வந்து லிஃப்ட் கேட்டு தான் போகிறாங்க. சின்ன பசங்களாம் ஈஸியாக போயிடுவாங்க, யங்ஸ்டர்ஸ் போயிடுவாங்க. ஆனால் வயசானவங்க லிஃப்ட் கேட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ஸ்மால் பஸ்ஸஸோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இருக்குது, பட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். பருத்திப்பட்டு ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்கூலுங்க, நிறைய பாப்புலேஷன் அதிகமானதால் இந்த மார்க்கெட் பகுதியில் ஒரு உயர்மட்ட, அதாவது இந்த OMRல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராவல் பண்ணுறது பிரிட்ஜ் மாதிரி, அந்த மாதிரி மார்க்கெட்லேயும் நம்ம பருத்திப்பட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் பகுதியிலும் அமைச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பகுதியில் ஒரு சிறப்பாக என்னென்னா, ஒரு மருத்துவமனை புதிதாக கட்டியிருக்காங்க ஆவடி தொகுதியில். அந்த மருத்துவமனையில் சரியான நாய்க்கடி, பாம்பு கடிக்கான மருத்துவ முறைகள் இங்கே இல்லை. இங்கேருந்து நாங்கள் எங்கே போனால் KMCக்கு போனோம். KMC கோல்டன் ஹவர் வந்து 1 மணி நேரம் தான் நம்மளுக்கு. கோல்டன் ஹவரை இங்கே இருக்கிற டிராஃபிக் ஜோனில் ஒரு பாம்பு கடி ஏற்பட்டதுன்னா அவங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வருவாங்க? இது ஒரு கோரிக்கை. 2வது, நாய்க்கடிக்கான சரியான மருத்துவ முறைகளை இங்க மேற்கொள்ளணும். அதை கட்டுப்படுத்துறதுக்கான முகாம்கள் அமைக்கணும். அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க, பறவைகள், இந்த காணுயிர் பறவைகளுக்கான இங்க ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை ஒரு ஏரியிலும் கிடையாது. அதனால இதை கோரிக்கையா வைக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இதையெல்லாம் உணர்ந்து வாக்களிப்பார்கள். ஓகே, நன்றி. நாய்க்கடி இப்ப அதிகமா இருக்கு, அதுக்கான மருந்து இங்க இல்லன்றது நல்ல பாயிண்ட் தான். சொல்லுங்க. ஐயா சொன்ன மாதிரி அண்ணனூர் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரதுக்கு ஒரே வழி. அந்த ஒரு வழியில பெண்கள் நைட்டு கடைசி ட்ரெயின்ல வரும்போது பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அங்க லைட் வசதியும் சரியா இல்ல. அது கொஞ்சம் குறையா எடுத்துட்டு பண்ணார். வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட் மாதிரி வெஜிடபிள் மார்க்கெட் எங்கெங்கேயோ சந்தை கொண்டு வந்து ஆவடி மார்க்கெட்ல வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தனி இடத்தை உருவாக்கி அவங்களுக்கு மீன் மார்க்கெட்டுன்னு அந்த மாதிரி தனியா கொடுக்குற மாதிரி காய்கறிக்கும் ஒரு தனியான ஒரு இடம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான அமைப்பை கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு ஏரியாவில் ரோடு போடுறாங்க. ஒரு வாட்டி ரோடு போடும்போது ஹைட் ஏற்றி போடுறாங்க, 1 அடி 2 அடி. அதனால எல்லாம் வீடு பள்ளத்தில் போயிடுது. ஆக்சுவலாக இதுக்கு ஏற்ற ஜியோ கூட இருக்கு, தோண்டி எடுத்து தான் ஹைட் ஏற்றாம ரோடு போடணும். ஆனால் இது ஹைட் ஏற்றி போடுறதுனால எல்லாம் வீடு பள்ளத்தில் போயிடுது. இந்த ஜியோவை தே ஹேவ் டு ஃபாலோ திஸ் ஜியோ. ஆவடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், நல்லா இருக்கும். அதுக்கு நம்மள எல்லாமே ஒத்துழைக்கணும். ஒரு வீட்டில் குப்பை வெளியில் போடாதன்னா வண்டி எடுத்துகிட்டு வராங்கன்னா நான் அங்கே தான் போடுவோம் அப்படின்னா எப்படி சார் கோஆப்ரேட் பண்ண முடியும்? எல்லாமே மக்கள் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஒரு கிரிக்கெட்டில் 11 பேர் விளையாடுறாங்கன்னா டோனி மட்டும் 6 அடிக்கணும், மற்றவங்களும் அடிக்கக்கூடாது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டோனியே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாமே ஒத்துழைச்சாதான் அது நல்லபடியாக செயல்படும். அதனால இங்க வந்து லைப்ரரி இருக்கு,
போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா எங்களால குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு போனா அவங்களுக்கு அங்க புத்தகங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. ஸோ அவங்களை எங்களால மேனேஜ் பண்ணி முடியல. அந்த புத்தகங்கள் குழந்தைங்களுக்கான புத்தகங்கள் கொஞ்சம் நிறைய வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். திருமுல்லை வாயில் பகுதி, அதாவது ஆவடி மாநகராட்சி நுழைவாயில் திருமுல்லை வாயில் பகுதி, அங்கே எம்டிஹெச் சாலையிலேயே அராபத் ஏரின்னு ஒரு பெரிய ஏரி இருக்குது. ஏறத்தாழ 60 ஏக்கர் இருந்தது, இப்போ சுருங்கி 32 ஏக்கராக இருக்குது. அதில் முழுக்க சேரும் சகதியும் ஆகாய தாமரையுமா இருக்குது. அதுக்கு ஒரு திட்டம் தொடங்கினாங்க. இன்னும் அது ரொம்ப ஆமை வேகத்தில் போகுது. இப்போ களங்களையும் உடைச்சிட்டாங்க. இப்போ மழை பெஞ்சா தண்ணி வந்து நேராக போய்டும், வெளியே போய்டும். அதனால் அவசரமாக அதை வந்து 2 அடி ஆழத்துக்கு அந்த சேரை எடுத்துட்டு ஒரு ஷட்டர் போடணும். அது முக்கியமான கோரிக்கை. வரக்கூடிய சட்டமன்ற நடவடிக்கை எடுக்கணும்ன்றீங்க. ஓகே, ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் உங்களுடைய பிரச்சனைகள், கோரிக்கைகள், எதிர்கால வளர்ச்சிக்கான திட்டத்தின் யோசனைகளை முன் வச்சிருக்கீங்க. வரக்கூடிய அரசு அதற்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத நம்பலாம். இது மக்களுடன் புதிய தலைமுறை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.